இறந்து போனவங்கள திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நானும் நம்புவோமான்னு தெரியல. ஆனால் அப்படி பண்ண முடியும். அதாவது இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுத்து திரும்ப அவங்கள கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி 1000க்கும் அதிகமான மக்கள் ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக 1.25 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு கிரையானிக்ஸ் அப்படின்னு பேர். இப்போ அதை கேட்ட உடனே இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏமாத்த வேலை அப்படின்னு சொல்ல தோணுதில்ல. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் இத்தனை ஆயிரம் மக்கள் இவ்வளோ கோடிகளை செலவு பண்ணிட்டு இருக்காங்க? இந்த கிரையானிக்ஸ் எப்படி வேலை செய்யுது? இதில் என்ன தொழில்நுட்பம் இருக்குது? இவங்க சொல்கிற மாதிரியே நிஜமாலே இறந்து போனவங்களும் உயிரோட கொண்டு வர முடியுமா முடியாதா? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தங்களுக்கு நாடி துடிப்பு நின்று போச்சு, மூச்சே இல்லை, அதுக்கு மேலே அவங்களை திரும்ப கொண்டு வரவே முடியாது அப்படின்னா டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கிரையானிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே மரணத்துக்கு வேற ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் தான் எங்களை கிரையானிக்ஸை நம்ப வைக்கிது. எங்களை நம்பி இத்தனை ஆயிரம் பேரை இவ்வளோ கோடிகளை முதலீடு பண்ண வைக்கிறதும் அந்த விளக்கம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படி என்ன அது விளக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிரையானிக்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துலாம். இந்த கிரையானிக்ஸை உலகம் முழுக்க நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற முதல் விஷயம், ஒருத்தவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்க கிட்ட போய் இந்த கிரையானிக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க உடலை பயன்படுத்துறதுக்கும் அதே மாதிரி அதுக்கு ஆகக்கூடிய செலவையும் அவங்க கிட்ட வாங்கிப்பாங்க. இப்போது ஒருத்தங்க இறக்க போகிறாங்க, அதாவது இந்த கிரையானிக்ஸுக்கு ஒத்துக்கிட்ட ஒருத்தங்க இறக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க கூடயே போய் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா இப்போது இந்த கிரையானிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதை உடனே, அதாவது இறந்த உடனே அடுத்த சில நிமிடங்கள்லேயே அந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிட்டா தான் அவங்க எதிர்பார்க்குற விஷயங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியும். அப்படி என்னப்பா அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்து போன உடனே ஒரு உடலை உரைய வைக்கிறாங்க, ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. இதுதானே இதுக்கு இவ்வளோ சீனா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ நார்மலாக ஒரு உடம்பை ஃப்ரீஸ் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது. என்னென்னா, இப்போ இறந்து போன ஒரு உடலை கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உரைய வைக்கலாம் தான். ஆனால் மனுஷனோட உடம்பு 70% மேலே தண்ணீரால் ஆனது. இப்போது இப்படி தண்ணீரால் ஆன ஒரு உடம்பை நம்ம அதிகமான குளிர்ச்சி டெம்பரேச்சரில் ஃப்ரீஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் அதிகமான டெம்பரேச்சரில் அது குளிர்ச்சி ஆகும்போது அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே பிரேக் ஆகி செல்ஸை டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த மாதிரி நடந்தால் அது பிரச்சனை ஆகிடும், அது பின்னாடி வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடும் அந்த பாடி. அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க விட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. கிரையானிக்ஸுக்கு ஒத்துக்கிட்டவங்க இறந்து போன உடனே அவங்க உடம்புல செயற்கை சுவாசத்தை கொடுத்து மூளை செயலிழந்து போகிறத முதல்ல தடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க உடம்பை வேகமாக அவங்களோட லேபுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்தத்தையும் வெளியேற்றிட்டு உடம்புக்குள்ள கிரையோ ப்ரொடெக்டன்ட் சொல்யூஷன் இதை ஏற்றுறாங்க. இந்த கிரையோ ப்ரொடெக்டன்ட் சொல்யூஷன்ங்கிறது என்னன்னா, டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, எத்திலின் ஆல்கஹால், ப்ரொபிலின் ஆல்கஹால், கிளிசரால், இந்த மாதிரியான நிறைய கெமிக்கல்ஸை ஒன்றா சேர்ந்த கலவை தான். இந்த கலவையெல்லாம் ரத்தத்துக்கு பதில் உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் -196 டிகிரி செல்சியஸில் இருக்கிற மாதிரி லிக்விட் நைட்ரஜனை உள்ளே வச்சு ஃபில் பண்ணிடுறாங்க. இப்படி ஃபில் பண்ண போது அது தொடர்ந்து குளிர்ச்சியாகவே இருக்கும். இந்த மாதிரி அதை குளிர்ச்சியாக வச்சுக்கிற ப்ராசஸ்க்கு பேர் கிரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி விட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமாக கிரையோ ப்ரிசர்வேஷன் பண்ணும்போது அந்த உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஆயிடும். இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற எடுத்துக்காட்டுக்கு இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு கிட்னியை அவங்க ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரில் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் விட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அதிகமான டெம்பரேச்சரில் ஃப்ரீஸ் பண்ண அந்த கிட்னி ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுவே விட்ரிஃபிகேஷன் பண்ண அந்த கிட்னி அதோட ஸ்ட்ரக்சர் மாறாமல் அப்படியே இருக்குது. இப்படி தான் ஒரு உடம்பை நம்ம கரெக்டான டெம்பரேச்சரில் தொடர்ந்து விட்ரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அதோட டெம்பரேச்சர் மாறாமல் அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா எத்தனை வருஷங்கள் கழிச்சு வேணாலும் நம்ம அந்த உடம்பை பயன்படுத்திக்கலாம். அதனால தான் ஒவ்வொரு வாரமே நாங்கள் அந்த லிக்விட் நைட்ரஜனை தொடர்ந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஃபில் பண்ணி கிரையோ ப்ரிசர்வேஷன் பண்ணி விட்ரிஃபிகேஷன் பண்ணி என்னென்னமோ பண்ணி செல்ஸ்லாம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க, கரெக்டு. ஆனால் எப்படி இறந்து போன அந்த உடம்புக்கு திரும்ப உயிர் கொடுப்பாங்க? உண்மை என்னன்னா, இந்த கிரையானிக்ஸ் பண்ணக்கூடிய எந்த கம்பெனியாலையும் இறந்து போன யாரையுமே திரும்ப உயிரோட கொண்டு வரவே முடியாது. இந்த விஷயம் இந்த டேங்கர்ல ப்ரிசர்வ் ஆகக்கூடியவங்களுக்கு, அதாவது அவங்க உயிரோட இருக்கும் போதே தெரியுமா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். இருந்தும் ஏன் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தான் இந்த கிரையானிக் கம்பெனிலாம் மரணத்துக்கு வேற ஒரு விளக்கம் கொடுக்கான்னு ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, அந்த விஷயம் வருது. என்னன்னா, இப்போ நார்மலாக ஒரு மூச்சு நின்று போச்சு, இதே இதுக்கு மேலே துடிக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை மரணம்னு சொல்லி நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஆனால் இந்த கிரையானிக்ஸ் கம்பெனிஸ் இதை மட்டுமே நாங்கள் மரணம்னு ஏற்றுக்க மாட்டோம், இன்னும் 2 விஷயம் இந்த உடம்புல நடக்கிற வரைக்கும் மரணம் ஏற்பட்டுருச்சுங்கிறத நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னப்பா 2 விஷயம் அப்படின்னு கேட்டால், மூளையில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனும் மெமரிஸ், அதாவது நினைவுகளும் ஒட்டுமொத்தமாக அழிஞ்சு அதுக்கப்புறமா அதை திரும்ப கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிற நிலை வர வரைக்கும். இன்னொன்று, இந்த இதயம் துடிக்கிறது நின்று போச்சு இல்லையா, இந்த இதயத்தை கடைசி வரைக்கும் நம்ம திரும்ப கொண்டு வரவே முடியாது, ரீஸ்டார்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற நிலை வர வரைக்கும் நாங்கள் மரணம் ஏற்பட்டுருச்சுங்கிறத ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசினுமே இந்த 2 விஷயத்தையும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஒருத்தங்க இறந்து போயிடறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனிஸ் மட்டும் எப்படி ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டால் அதுக்கு அவங்களே சொல்லக்கூடிய பதில், இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் வேணால் இதை சரி பண்ணி நம்ம திரும்பி கொண்டு வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் வருங்காலத்தில் அது 100 வருஷமாக இருக்கலாம் இல்லை 200 வருஷமாக இருக்கலாம், கண்டிப்பாக அதை சரி பண்ணி நம்மளால் மனுஷங்களை திரும்பி கொண்டு வர முடியும். அதனால தான் இப்போயே இவ்வளோ செலவு பண்ணி இந்த பாடிஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வீம்புக்கு பேசுகிற விதண்டா வர மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அவங்க பதில் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷங்க பறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம விண்வெளி வரைக்கும் போயிட்டு வரோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் பிற்காலத்தில் தொழில்நுட்பம் கண்டிப்பாக வளரும். அப்படி வளரும் போது அப்போ உயிர்ப்பிக்கப்படுற முதல் மனிதர்களா, அதாவது இறந்து போனதுலேருந்து உயிர்ப்பிக்கப்படுற முதல் மனிதர்களாக நாங்கள் தான் இருக்க போகிறோம். அதனால தான் நாங்கள் எங்களோட உடம்பை இவ்வளோ செலவு பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னு இதில் மெம்பர்ஸாக இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. இதில் நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னன்னா, இந்த மாதிரி மெம்பர்ஸாக இருக்கிறவங்கள முக்கால்வாசி பேர் அவங்களோட மொத்த உடம்பையும் தான் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கிரையோனிக்ஸ் அந்த கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்க அவங்க மொத்த உடம்பையும் ப்ரிசர்வ் பண்ணுறதே இல்லை. அவங்கள முக்கால்வாசி இல்லை 95% அதிகமாகவே அவங்களோட மூளையை மட்டும்தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன் அவங்க மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ ஒருவேளை ஃபியூச்சரில் இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து எங்களோட உடம்பையே உயிர்ப்பிக்கிறாங்க அப்படின்னாலுமே இது வயசான உடம்பாக தானே இருக்கும். வயசான உடம்பை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? அதுக்கு பதிலாக எங்கள் மூளையில் கூடிய இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சு அந்த மெமரியை மட்டும் வச்சு இன்னொரு புது உடம்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். அது ஒரு ரோபாட்டிக் உடம்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் இந்த பழைய உடம்பு வேணாம், அதனால தான் நாங்கள் பிரெயினை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி பிரெயின்ஸை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு மொத்த உடம்பை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவில் பாதி தான் ஆகுது, அதனாலேயும் தான் இதை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி இந்த கிரையானிக்ஸ் கம்பெனிஸ் அவங்க சைடு நியாயத்தை எல்லாமே சொன்னாலும் அறிவியல் சமூகத்தில், அதுலேயும் குறிப்பாக இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கிரையோபயாலஜி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்க உடம்பை வச்சு என்ன பண்ண நினைக்கிறாங்கிறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை, நாங்கள் தலையிட போகிறதில்லை. ஆனால் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே இறந்து போனவங்கள திரும்ப கொண்டு வரக்கான டெக்னாலஜிஸ் கண்டிப்பாக இல்லை. அதுக்கு எத்தனை நூறாண்டுகள் வேணால் ஆகலாம். ரொம்ப பொறுமையான ரிசர்ச்சும் பல கட்ட ஆராய்ச்சியும் தேவைப்படுது. அதனால் இது வந்து மொத்தமாக ஒரு யூகத்தின் அடிப்படையிலையும் நம்பிக்கையின் அடிப்படையிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர இது அறிவியல் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது குறைஞ்சபட்சம் $65,000 அதிகபட்சமாக $2.5 லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க. ஒருவேளை இதெல்லாம் விலை குறைஞ்சு உங்களால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன் மூலமாக உங்கள் உடம்பை பாதுகாத்து வச்சுப்பீங்களா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரையோ ப்ரிசர்வேஷன் மாதிரியே இப்போ இருக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிஸ் அண்ட் இன்வெஷன்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் மீட், அதாவது செயற்கை முறையில் உற்பத்தி செய்யக்கூடிய மாமிசம். நாமெல்லாம் ஆடு மாடு கோழின்னு இயற்கை முறையில் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அதுவே லேபில் அவங்க அந்த மீட்டை உற்பத்தி பண்ணுறாங்க. மீட்டை உற்பத்தி பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் 2 முக்கியமான நாடுகளில் அதை அங்கீகாரமும் கொடுத்து ஹோட்டல்ஸ்லேயும் அதை விற்பனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மக்களும் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, கறியை விட டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஆர்டிஃபிஷியல் மீட்டை உற்பத்தி பண்ணுறாங்க? எதுக்காக முதல்ல ஆர்டிஃபிஷியல் மீட்டை உற்பத்தி பண்ணணும்? இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ சைடில் ஒரு கார்டு தெரியும், அந்த கார்டை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன்.